ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தன்னையே தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்கள் இன்றி தனையனையும் மேற்பாய். தன்னையே தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்கள் இன்றி தனையனையும் மேற்பாய். இறைகுலமே நீ விழித்தெழு, நிறைவாழ்வை நோக்கி புறப்படு. ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசி பெற வந்த இறை மக்களே, ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். தன்னையே தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்கள் இன்றி தனையனையும் மேற்பார். இறைகுலமே நீ விழித்தெழு, நிறைவாழ்வை நோக்கி புறப்படு. வாழ்ந்திடவே ஒன்று கூடிடு, ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தாய் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமென். நம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உள்ளங்கள் உயிர்த்தெழ இதே உணர்வுகள் பொங்கிட வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் அன்பை விதைத்து தளர்ச்சி நீக்கும் இவ்வேழாம் நாள் திருவிழா திருப்பலியில் இன்முகமாய் திரளாய் கூடியிருக்கும் இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆலய வாசல் தேடி இறைவனின் பாதம் பணிந்து தாழ்மை நெஞ்சத்தோடும் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் தம்மை அர்ப்பணித்து இத்திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருள்பணி சிறில் மெஸ்மின் அவர்களையும், உழைப்பின் பயனே நிலத்தின் விளைவு என்பது போல் அன்பே திரு அவையின் அடையாளம் என்ற மைய சிந்தனையில் இறை வார்த்தைகளால் மறவாத அன்பை அமுதமாய் நமக்கு வழங்கி சிந்தனை மட்டுமல்ல செயல்களால் பகிர அறிவூட்டும் அருள்பணி அமல்ராஜ் அவர்களையும் அன்பின் விருந்தாக உறவின் நாயகனாக தூய மகிழ்வை தந்து மனித வாழ்வை புனித வாழ்வாய் அமைத்து அன்பின் பாலமாய் அனைவரையும் இணைத்து நம்மை வழிநடத்தும் புன்னகை மன்னனாம் நம் பங்கு தந்தை அவர்களையும் அருள் சகோதரிகளையும் அனைத்து இறை மக்களையும் பங்கு அருள்பணி பேரவை, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் மற்றும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் சார்பில் விழா வாழ்த்துக்களை கூறி அன்பாய் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, பாறையான இதயத்தை கூட திறக்கும் சக்தி அன்பிற்கு உண்டு என்கிறார் புனித செசாரியஸ். அன்பிற்கு அடைக்குந்தாள் இல்லை என்கிறார் வள்ளுவர். ஆவியின் வரங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடலாம், ஆனால் அன்பு என்றும் நிலைத்திருக்கும். நம்பிக்கை, எதிர்நோக்கு போன்ற ஆவியானவரின் தலை சிறந்த கொடைகள் கூட ஒரு நாள் அழிந்து விடலாம், ஆனால் அன்பினில் நாம் என்றும் இயேசுவோடும் புனிதர் அனைவரோடும் இணைந்தே இருப்போம். நம் தந்தை கடவுள் எவ்வாறு நல்லோ தீயோ நேர்மையுடையோ நேர்மையற்றோரை அன்பு செய்வது போல அவரது பிள்ளைகளாகிய நாமும் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். எனவே அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமாய் அமைவதாக. அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற பவுலடியாரின் சொற்கள் நமது வாழ்வாக இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மிடமிருக்கின்ற குற்றங்கள், தவறுகள் இவற்றை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன உருகி மன்னிப்பு மன்றாட்டாக அவற்றை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். மன்னிப்பு தார் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் இறைவா, அன்பே நம் வாழ்வுக்கு அடித்தளமும் ஆணிவேராகவும் இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாமலும் விட்டு கொடுக்காமலும் வெறுப்பு, கோபம் போன்ற எண்ணங்களோடு வாழ்ந்து வந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் எம் அன்பு இறைவா. மன்னிப்பு தார் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் இறைவா, ஆதரவற்றோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர் ஆகியோர்களுடன் அன்பான வார்த்தைகளால் எங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடாமல் அவர்களை தனிமைப்படுத்தி வெறுத்து ஒதுக்கிய நேரங்களை நினைத்து மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் எம் அன்பு இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள் வரும்போது இறைவன்
நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை கொள்ளாமல் அச்சத்துடன் அமைதி இழந்து வாழ்ந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் எம் அன்பு இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் எம்மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ, ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, அன்புறவுகளுக்கெல்லாம் ஊற்றும் தொடக்கவும் நீரே. உமது அன்பின் ஆவி எங்கள் உள்ளங்களில் ஒளிந்தருளும். இதனால் நாங்கள் உமது அன்பின் கட்டளைக்கு உரியவற்றையும் உகந்தவற்றையுமே சிந்தித்து எங்கள் உடன்பிறப்புகளில் உம்மையே கண்டு உண்மையாகவே அன்பு செய்து வாழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றே பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பிற்குரியோரே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு குடும்ப விழாவின் 7வது நாளை சிறப்பிப்பதற்காக ஒன்றாக குழுமியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன், ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே இன்றைய விழாவினை ஒருங்கிணைக்கின்ற பங்கு அருள்பணி பேரவை, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இந்த 3 அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக, இவர்கள் யாவருடைய குடும்பங்களுக்காக மிக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணத்தோடு இந்த அமைப்புகளில் ஈடுபடுகின்ற இவர்களை ஆண்டவர் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து தங்களுடைய பங்கு சார்ந்த பணிகளை கவனத்தோடு செயல்படுத்துவதில் ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கமும் இவர்களுக்கு துணையாக இருந்து இன்னமும் தேவையான உடல் உள்ள நலனை வழங்கி வழி நடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம். அன்பிற்குரியோரே, இன்றைய திருப்பலி கருத்துக்கள் திருமதி ரோஸ் புஷ்பமேரி, திரு ஆண்ட்ரோ, திருமதி ஆடலின், பிள்ளைகள் பெர்ஷின் ஏ கியால்னோ, பிரெய்லின் ஆண்ட்ரோ, இந்த குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திரு ராஜமணி, திருமதி தாசம்மாள் குடும்பத்தினர் குறிப்பாக பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த 2 குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலும் குறிப்பாக ஒரு நாள் செலவு என்ற சிறப்பு நன்கொடை வழங்கி ஜெபிக்கின்ற 9 குடும்பங்களையும் இறைவனின் திருப்பாதம் இத்திருப்பலி வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 10 நாட்கள் திருப்பலி வழியாக இந்த குடும்பங்கள் தங்கள் குடும்பங்களுக்காக தனிப்பட்ட முறையிலே கேட்கின்ற அருள் வரங்களை ஆண்டவர் அவர்களுக்கு மிகுதியாகவே வழங்க வேண்டும் என்று நாமும் இத்திருப்பலியிலும் ஜெபிப்போம். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே திரு சுஜின் துரை, திருமதி ஷீஜா ரோஸ் தம்பதியினர் தங்களுடைய திருமண வாழ்வின் 8வது ஆண்டு நிறைவிலே இறைவனின் நாள் வரை துணையாக இருந்து செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றார்கள். பிள்ளைகள் ஷெர்ஜின், அட்சபியா இவர்களுக்காகவும் மன்றாடுகின்றார்கள். மேலும் திரு ஜான்சன் ரோச் வாசகன், திருமதி அமுதாம், திரு பெல்லகரின் ஜான், திருமதி மேக்சின் மிசேல் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, திரு சிசில், திருமதி பபிதா, சிபாஷ் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, திரு வர்கீஸ், திருமதி புனிதா, அபி வர்ஷா, அபி ஜெர்ஷா குடும்பத்தினர் நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு சிங்காராயன், திருமதி ஜமீலா, பிரவீன் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, திரு அட்வொகேட் சிசில் தாஸ், திருமதி ஆடலின் மதுரம், ஆஷ்லின் ருஷ்மி, ஆஸ்ட்ரிச் ரினால்டி குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, திரு டென்னிஸ், திருமதி விஜயாள், ஆன்லி, ஆன்சி குடும்பத்தார் நல்ல உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு டாக்டர் ஸ்டான்லி தாமஸ், திருமதி ஜெமிஷா, ஃப்ரெட்ரின் எஸ்ஜே ராஜ், ஜெஸ்மித் ஸ்டேனியா குடும்பத்தார் நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு அட்வொகேட் பால்மணி, திருமதி மேரி விஜயராணி, ஜினோபால், ஜெனிபர் பால், ஜெனிஷா பால் குடும்பத்தினர் வேலை வாய்ப்பிற்காக, பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமைய நல்ல உடல் சுகத்திற்காக ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இந்த 9 குடும்பங்களையும் இன்னும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். ஒளி ஏற்றுதல். பாமாலை பாடி பாதம் தொட்டு வணங்கி இவ்விழாவை மகிழ்வோடு கொண்டாட வந்திருக்கும் இறைமக்களே, கதிரவனை கொண்டு பனித்துளி ஓடுமாம், இறையொளி கண்டு பாவத்துளி மறைமாம். இன்று ஆறுதல் இன்றி வாழ்வோர் ஆனந்தம் அடைந்திட அன்பதன் கொடைகளை ஒளியாய் ஏற்றுவோம். நம்பி வந்தோரை கைவிடாமல் அன்புகரம் நீட்டிட, வந்த தடைகளை எல்லாம் மாற்றிட,
வாழ்வு தந்த இறைவனை போற்றிட இறையன்பின் ஒளியேற்றிட நம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் கலியக்காவளை பங்கை அன்பின் பாதையில் வழிநடத்தும் அருள் தந்தை சிரில் மெஸ்மின் அவர்களை அன்பின் ஒளியேற்றிட அன்பாய் அழைக்கிறோம். ஒளியாமிரையே பாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே பாரா. அன்பழகம் அறிவழகம் ஊற்றழகம் உயிரழகம் வேண்டி இறைமாட்சியின் ஒளியேற்றிட அன்பின் பாதையில் பயணிக்க அழைக்கும் பாக்கியபுரம் இணை பங்கு தந்தை அருள்பணி அமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாமிரையே பாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே பாரா. நாடிய உறவுகள் நலிவுற்ற வேளையில் ஆறுதலாய் அன்பாய் எம்மை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை மகிழ்வின் ஒளியேற்றிட அன்போடு அழைக்கிறோம். ஒளியாமிரையே பாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே பாரா. அருள்பெடி பேரவையினர் சார்பில் பங்கு பேரவை துணைத் தலைவர் பொருளர் இணைந்து ஒளியேற்றிட அன்பாய் அழைக்கிறோம். ஒளியாமிரையே பாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே பாரா. அடித்தள முழு வளர்ச்சி சங்க தலைவர் மற்றும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் இணைந்து ஒளியேற்றிட அன்போடு அழைக்கிறோம். ஒளியாமிரையே பாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே பாரா. இந்த முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள இறை வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள இறை வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவரே நம் மீட்பும் அரணும் ஆற்றலுமாக உள்ளார். நாம் எதற்கும் அஞ்சா நெஞ்சினராய் ஆண்டவரின் உடனிருப்பை உணர்வோம். எனவே இன்றைய பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாமும் அஞ்சாமல் ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து வாழ வரம் வேண்டி வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர், இப்பொழுதோ சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்வதாக என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள்.
ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. வருகின்றேன் என் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆவியிலே, வாழ்வின் பொருளே நீதானே, என் வாழ்வின் பொருளே நீதாமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும், ஒரு நாள் என் வாழ்வின் திருநாளே. எனக்காக வாழ்ந்த வெகும் நாட்கள் போதும், பணிக்காக என்னை பயன்படுத்தும். இறைவாவும் ஆவி என் மீது தங்கும், ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. எனக்காக வாழ்ந்த பெரும் நாட்கள் போதும், பணிக்காக என்னை பயன்படுத்தும். வருகின்றே ஆண்டவரே, வழி நடத்தும் உம்மாவிலே, வாழ்வின் பொருளே நீராமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும், ஒரு நாள் என் வாழ்வின் திருநாளே. எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடவும், விடுதலை வாழ்வினை முழங்கிடவும். எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடவும், விடுதலை வாழ்வினை முழங்கிடவும். புது பார்வை மனித அடைந்திடவும், அடிமை தலைகள் உடைந்திடவும். புது பார்வை மனிதர் அடைந்திடவும், அடிமை தலைகள் உடைந்திடவும். அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும், ஆண்டவர் திருவுளம் நிலை நிற்கவும். அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும், ஆண்டவர் திருவுள்ளம் நிலை நிற்கவும். வருகின்றே ஆண்டவரே, வழி நடத்தும் உன்னாவிலே, வாழ்வின் பொருளே நீர்தாமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும், ஒரு நாள் என் வாழ்வின் திருநாளே. பகிராது செல்வத்தில் பயனில்லையே, அழியாத மண் வாழ்வில் பொருளில்லையே. பகிராது
பிறர் வாழ நாம் வாழ எளிதாகுமே, அன்புக்காய் அழிந்தாலும் நிறைவாகுமே. பிறர் வாழ நான் வாழ்தல் இழிவாகுமே, அன்புக்காய் அழிந்தாலும் நிறைவாகுமே. உன்வழி நானும் செல்கின்றேன், உன் நினைவாக செய்கின்றேன். உன் வழி நானும் செல்கின்றேன், உன் நிறைவாக செய்கின்றேன். இறைவா உம்மாவி என் மீது தங்கும், ஒரு நாள் என் வாழ்வின் திருநாளே. எனக்காக வாழ்ந்த வெறும் நாட்கள் போதும், பணிக்காக என்னை பயன்படுத்தும். இறைவா உம்மாவி என் மீது தங்கும், ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. எனக்காக வாழ்ந்த வெறும் நாட்கள் போதும், பணிக்காக என்னை பயன்படுத்தும். வருகின்றேன் ஆண்டவரே, வழி நடத்தும் உம்மாவிலே. வாழ்வின் பொருளே நீர்தாமே, இறைவா உம்மாவி என் மீது தங்கும், ஒரு நாள் என் வாழ்வின் திருநாளே. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை தொடர்ந்து 13ஆவது இறைவார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல், அறிவு, நம்பிக்கை எல்லாம் பெற்றிருந்தாலும் அன்பு இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, பொறாமைப்படாது, இழிவானவதை செய்யாது, தீங்கு நினையாது. இத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பு செயல்களை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் கடைபிடித்து வாழ ஆற்றல் வேண்டிய வாசகத்துக்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை தொடர்ந்து 13வது இறைவார்த்தை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை தொடர்ந்து 13வது இறைவார்த்தை. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலவும் ஓசையிடும் தாளவும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெறச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு
ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா. ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா ஆலயமணி முழங்கட்டும், அல்லேலூயா ஆனந்தம் பொங்கட்டும், அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 வரை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 வரை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரமே, உங்கள் அனைவருக்கும் தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஏறக்குறைய எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. இப்போ அதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே விவிலியத்திலிருந்து அதிகமான வார்த்தைகள் சொல்லப்படும், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். சரியா? வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? ஜான் சோப்ரினோ என்ற ஒரு ஆசிரியர் இவ்வாறு கூறுவார்: கிறிஸ்தவம் ஒரு வெற்று வாய்ச்சொல் அல்ல, கிறிஸ்தவம் வெற்று சடங்குகள் அல்ல, கிறிஸ்தவம் என்பது வெற்று கோட்பாடுகள் நிறைந்த ஒரு தொகுப்பு அல்ல. அன்பு சகோதரமே, அப்படி கிறிஸ்தவம் இல்லை என்றால் கிறிஸ்தவம் எதுவாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் தருகின்றார்:
கிறிஸ்தவம் ஒரு வழியாக இருக்கின்றது, கிறிஸ்தவம் ஒரு நெறியாக இருக்கின்றது, கிறிஸ்தவம் இன்னும் சிறப்பாக ஒளியாக இருக்கின்றது. ஒருவேளை சந்தேகம் வரலாம், அது எப்படி கிறிஸ்தவம் வழியாக இருக்க முடியும், நெறியாக இருக்க முடியும், ஒளியாக இருக்க முடியும் என்று. வாழ்வில் உண்மையான நெறிகள் இருக்கின்ற பொழுது என்றுமே வாழ்க்கையானது ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சற்று அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் பைபிளில் எடுங்க, யோவான், புனித யோவான் அதிகாரம் 14 இறை வார்த்தை 6. புனித யோவான் அதிகாரம் 14 இறை வார்த்தை 6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அப்போ இயேசு தெளிவாக சொல்கின்றார். முதலில் சொன்னேன், கிறிஸ்தவம் ஒரு வழியாக இருக்கின்றது, ஒரு நெறியாக இருக்கின்றது, இன்னுமாக ஒளியாக இருக்கின்றது. அதை திருவிவிலியம் அழகாக சொல்கின்றது. புனித யோவான் அதிகாரம் 14 இறை வார்த்தை 6 இவ்வாறு சொல்கின்றது. இயேசு இவ்வாறு சொல்கின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அன்பு சகோதரமே, இயேசு வழியாக இருக்கின்றார், இயேசு ஒளியாக இருக்கின்றார். இயேசு இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு வாழ்வு தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். ஆனால் இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல், எப்படி அந்த வழியான இயேசுவை, ஒளியான இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், அடைய முடியும்? புனித மத்தேயு அதிகாரம் 7 இறை வார்த்தை 14 எடுத்து வாசிங்க. புனித மத்தேயு அதிகாரம் 7 இறை வார்த்தை 14. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. விவிலியம் சொல்லுகின்றது, இயேசு வழியாக இருக்கின்றார், ஒளியாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார். ஆனால் அதே விவிலியம் சொல்லுகின்றது, வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் வெகு சிலரே. அன்பு சகோதரமே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தை தரப்படுகிறது என்றால், நாம் அனைவருமே கிறிஸ்துவனுடைய ஆழம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும், நற்செய்தியினுடைய சாரம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் வாழ்விற்கு செல்லும் வழியானது இடுக்கமாக மிகவும் குறுகலாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்துவனுடைய ஆழத்தையும் நற்செய்தியினுடைய சாரத்தையும் எவ்வாறு அறிந்து கொள்வது? அதற்கு தான் இன்னும் அதிகமாக நாம் விவிலியத்தை சற்று புரட்டி பார்த்தோமேனால் அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி. நாம் எல்லாரும் ஏறக்குறைய ஓரளவு அருளடையாளங்களை, திருவருட்சாரங்களை பெற்றிருக்கிறோம். அடுதனா என்னெல்லாம் திருவருட்சாரங்கள் சொல்லுவோம் அப்போ? என்னெல்லாம் கேட்கல? திருமுழுக்கு, ஒப்புரவு, கேட்கல. அதுக்கப்புறம் கிளியரா தெரியாது, அதனால நீங்களே பேசி விட்டுருங்க. சரி, அப்ப பிரச்சனை வேண்டாம், நான் வழிக்கு வரேன். அப்போ இந்த திருவருட்சாதனங்களை படிப்பதற்கு ஃபார் என்ன சொல்லுவாரு? திருமறை சுடி எடுத்து தருவார். இதை படித்து இதில் இருக்க கேள்வியெல்லாம் நீ கரெக்டாக சொன்னாதான் உனக்கு என்னது திருவருட்சாதனம், புது நன்மை, இல்லைன்னா ஞானஸ்நானம் எதுவாக இருந்தாலும் கொடுக்கப்படும், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும், ஐயையோ கிடைக்காதோ, தரமாட்டாங்களோ. அப்போ என்ன செய்வோம், வீட்டில் இருந்து நல்லா படிப்போம், ஃபுல்லும் படிப்போம். படித்து எப்படியோ ஃபாதர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம். ஃபாதரும் சந்தோஷப்பட்டு பரவாயில்ல படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருட்சாதனங்களை தந்துடுவார். சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், வேற எங்கேயும் கேட்கல, திருமறை சுவடியிலிருந்து ஒரு கேள்வி, சரியா? திருச்சபையை ஏற்படுத்தியவர் யார்? திருச்சபையை ஏற்படுத்தியவர் யார்? பரவாயில்லையே, யாரு? திருச்சபையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது ஒரு கேள்வி, திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்றவர் யார்? திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்றவர் யார்? யார் சொன்னா? அப்படியா? வெரி குட், கரெக்ட், சரியான விடை. திருச்சபையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து, அதே திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. எனவே அன்பு சகோதரமே, நம் அனைவரும் இறைவனின் ஆழத்தை, கிறிஸ்துவின் ஆழத்தை
இன்னுமாக நற்செய்தியினுடைய சாரத்தை கண்டுபிடிப்பதற்காக இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டோம். இயேசு யாராக இருக்கின்றார்? திருச்சபைக்கு தலைவராக, திருச்சபையை உருவாக்கிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். அதைத்தான் 1 யோவான் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8 இயேசு யாராக இருக்கின்றார் என்ற ஒரு பதிலை நமக்கு சொல்லுகின்றது. எடுத்து வாசிங்க. 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8. 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8. ஓகே, போதும். ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கின்றார். அன்பு சகோதரமே, அதுதான் இன்றைய நம்முடைய விழாவினுடைய பலியினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. அன்பே திரு அவையின் அடையாளம். அன்பே திரு அவையின் அடையாளம். எனவே ஒரு சந்தேகம் வரலாம், திரு அவை திருச்சபை அப்படி என்றால் யார்? திருச்சபை அப்படின்னா என்ன? த ஃபாதர், சிஸ்டர்ஸ், பிஷப்ஸ், போப், இவங்களா திருச்சபை? நாம் அனைவருமே திருச்சபை, திரு அவையாக இருக்கிறோம். எனவே நம்முடைய திரு அவைக்கு கிறிஸ்து தலைவராக, நம்முடைய திரு அவையை கிறிஸ்துவே ஏற்படுத்தியவராக இருக்கிறார். எனவே அன்பு சகோதரமே, இயேசுவினுடைய அன்பு இந்த திரு அவையில் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? முதலாவதாக இயேசுவினுடைய அன்பு இந்த திரு அவையில் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்றால், ஒரு பாரபட்சம் இல்லாத அன்பாக, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் லூக்கா புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 18 இவ்வாறு கூறுகின்றது. வாசிக்கலாமா? லூக்கா, புனித லூக்கா அதிகாரம் 4 இறை வார்த்தை 18. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் எனவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பும். அன்பு சகோதரமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். வந்து அவர் திருநூலை எடுத்து வாசிக்கிறார். அங்கே இப்படிப்பட்ட இறை வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. எனவே அவருடைய பணிகள் எதுவாக இருக்கிறது என்றால், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என சொல்லவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். இங்கே இயேசுவினுடைய அன்பு எப்படி பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஒருவேளை நம்ம இந்த பங்கு சமூகத்தில் ஒரு ஏழையாக ஒரு மனிதர் இருக்கின்றார், வேலை இல்லை, கடன் சுமை, போதுமான உணவு இல்லை, எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஏழை இருக்கின்றார். அவரிடம் நான் சென்று, கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், நம்பிக்கையோடு இருங்கள், ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்குமா? கோபமா இருக்கும்? அன்பு சகோதரமே, இயேசு சொல்லுகின்ற ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பு என்னவென்றால், வெறுமனே விவிலியத்தை வாசித்து விட்டு மக்களை மயக்கிவிட்டு செல்வது அல்ல. மாறாக, ஏழை என்பவன் யார், அவன் எதற்காக ஏழையாக இருக்கின்றான், அவனால் என்னால் என்ன செய்ய முடியும், இந்த சமூகத்தில் அவனும் வளர்ந்து வர வேண்டும், அவனும் வாழ வேண்டும், அதற்கு என்ன வழியை காட்டி கொடுப்பது, ஏற்படுத்துவது, அதைத்தான் இயேசு சொல்லுகின்ற ஏழைகளுக்கு நற்செய்தி. அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்றார். இரண்டாவதாக, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று சொன்னவுடன் கைதிகளாக இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, அவர்களையும் சேர்த்ததுதான். ஆனால் ஒரு பங்கு சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது, ஒரு சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது, மக்கள் பல்வேறு விதங்களில் சிறைப்பட்டு இருக்கின்றார்கள். மக்கள் பல்வேறு விதங்களில் வாழ முடியாமல் தவிக்கின்றார்கள். ஒருவேளை மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம், இல்லை என்றால் பல்வேறு துன்பங்களாக, வருத்தங்களாக, வேதனைகளாக இருக்கலாம். யார் நான் வாழ்வதற்கு என்னை கைதூக்கி விடுவார் என்று எண்ணக்கூடிய மக்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு
இறைவன் தன்னுடைய பணியை செய்வதற்காக இந்த உலகில் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மூன்றாவதாக பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும். வெறுமனே பார்வை இல்லாத மக்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் வாழ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் வதங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இயேசு வர இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியைத்தான் இயேசு அங்கே குறிப்பிடுகின்றார். இறுதியாக ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப. அன்பு சகோதரமே, ஒரு சமூகம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் அன்போடு வாழக்கூடிய சமூகம் அல்ல. ஒரு பங்கு சமூகத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம். எனவே வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதங்களில் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கிய மக்களுக்கு வாழ்வு அளிப்பதற்காக இயேசு நான் வருகின்றேன் என்று சொல்வதைத்தான் இன்றைய வாசகம் குறிப்பிடுகிறது. அன்பு சகோதரமே, எனவே இயேசு பாரபட்சம் பார்த்து அன்பு காட்டக்கூடிய மனிதர் அல்ல. மாறாக ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் ஏழையாக இருந்தாலும், சிறைப்பட்டு இருந்தாலும், பார்வையற்றவனாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்டு இருந்தாலும், அவன் யாராக ஒருவேளை ஏழையாக பணக்காரனாக இருந்தாலும் அந்த மனிதன் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் தான் இயேசு. அதற்காகத்தான் இயேசு தன்னை முழுமையாக கையளித்திருக்கின்றார். இறுதியாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. அன்பு சகோதரமே, இயேசு தொழுகை கூடத்திற்கு வருகின்றார். வந்து திருநூலை எடுத்து வாசிக்கின்றார். இவை அனைத்தையும் வாசித்துவிட்டு என்ன சொல்லுகின்றார் என்றால், இன்று கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. வெறுமனே போதிக்கின்ற மனிதராக மட்டுமல்ல, மாறாக அதை எவ்வாறு செயல்படுத்துவது, எந்த விதத்தில் மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவது என்ற ஒரு சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனிதராக, என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக வாழ முடிவெடுப்பதை தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்பு சகோதரமே, இயேசு ஏன் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிம்பிள். கடவுள் நம் மீது அன்பாக இருக்கின்றார். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் எப்பொழுதும் நம் மீது அன்பு காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே இரண்டாவதாக இயேசு தனது அன்பை ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? ஏதாவது தேவை இருக்குதா என்று பார்க்கின்ற பொழுது புனித மத்தேயு அதிகாரம் 22 இறை வார்த்தை 35 எடுத்து வாசிங்க. புனித மத்தேயு அதிகாரம் 22 இறை வார்த்தை 35. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை. அன்பு சகோதரமே, இங்கே இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு ஒரு மனிதர் கேள்வியை கேட்கின்றார். போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? அடுத்தது வாசிங்க. அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய். அன்பு சகோதரமே, திருச்சட்ட நூலில் எது முதன்மையான கட்டளையாக இருக்கிறது என்றால், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். இரண்டாவதாக அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பதே இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. அடுத்தது வாசிங்க. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளுமே அடிப்படையாக அமைகின்றது. அன்பு சகோதரமே, எனவே திரு அவை எதை அடிப்படையாக வைத்து இயங்குகிறது, திருச்சட்ட நூல் எதை அடிப்படையாக வைத்து இயங்குகிறது என்று பார்த்தோமேயானால் அன்பு. அன்பே அனைத்திற்கும் ஆணிவேராக இருக்கின்றது. இரண்டாவதாக இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது?
இயேசுவினுடைய அன்பு மன்னிக்கின்ற அன்பாக இருக்கின்றது. அதை எவ்வாறு நாம் பார்க்க முடியும்? 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி ஈரான் நாட்டில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதாவது பலால் என்ற ஒரு இளைஞனுக்கு தூக்கு தண்டனை. ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால், அந்த இளைஞன் 17 வயதுடைய அப்துல்லா என்ற தன்னுடைய சக ஒரு இளைஞனை அவன் குத்தி கொள்கின்றான். எனவே அந்த நாட்டு சட்டப்படி அந்த இளைஞனை மக்கள் முன்னிலையில் தூக்கிலிட கொண்டு வருகின்றார்கள். அவனை ஒரு நாற்காலியில் நிற்க வைத்து தூக்கு கயிறை மாட்டி அவனுடைய கண்ணில் கருப்பு துணியை கட்டிவிடுகின்றார்கள். இப்பொழுது அந்த அப்துல்லா, அதாவது இறந்த அந்த பையனுடைய அம்மாவிற்கு அந்த தண்டனையை நிறைவேற்றம் செய்கின்ற உரிமையை அரசு கொடுக்கின்றது. அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் என்றால், இளைஞன் நிற்கின்ற அந்த நாற்காலியை தட்டிவிட வேண்டும். அப்படி என்றால் தூக்கில் தொங்கி இறந்து விடுவான். இதுதான் அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட செய்தி. மக்கள் கூடி நிற்கின்றார்கள். தூக்கில் தொங்க இருக்கின்ற அந்த இளைஞனுடைய தாய் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கின்றாள். இறந்துவிட்ட அந்த மகனுடைய தாய் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வந்திருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் அந்த இடம் சற்று பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று குறிப்பிட்ட நேரம் அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டவுடன் அந்த தாய் ஓடி செல்கின்றாள். ஓடி சென்று மிக விரைவாக அந்த இளைஞனுடைய கன்னத்தில் அடிக்கின்றார். அடித்துவிட்டு அந்த தூக்கு கயிறை எடுத்து வெளியே எறிந்துவிட்டு அந்த இளைஞனை கீழிறக்கி விடுகின்றார். அன்பு சகோதரமே, அப்பொழுது அந்த தாய், அதாவது அந்த தூக்கு கயிறில் நின்று கொண்டிருந்த மகனுடைய தாய் ஓடி வந்து இந்த தாயை அரவணைத்து நன்றி செலுத்துகின்றாள். அன்பு சகோதரமே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த தாயானவள் அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. என்னுடைய மகனை போல ஒரு இளைஞர் இருக்கின்றான், அவனை நான் கொல்வதற்கு தயாராக இல்லை, அவனை மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லி அங்கே இந்த தாய் அந்த இளைஞனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய மன்னிப்பை வழங்கினார். இது வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அன்பு சகோதரமே, இதே போன்றுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்ம அனைவருக்கும் மன்னிப்பை தரக்கூடிய, மன்னிப்பு வழியாக அன்பை பொழியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். நாம் செய்கின்ற தவறுகளுக்கு நம்மை தண்டிப்பவர் அல்ல, நாம் செய்கின்ற தவறுகளுக்கு ஏற்ப நம்மை அவர் அடிப்பவர் அல்ல, குற்றப்படுத்துபவர் அல்ல. மாறாக இயேசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மீது அன்பு செலுத்தி கொண்டே இருக்கின்றார். காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவ வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் மனம் திரும்பி வர வேண்டும். அதுதான் இறைவனுடைய, இயேசுவனுடைய ஒரே எண்ணமாக, ஒரே ஏக்கமாக இருக்கின்றது. அதைத்தான் புனித மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தை 38 கூறுகின்றது. புனித மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தை 38 கூறுகின்றது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறை வார்த்தை 39 எடுத்து வாசிங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமை செய்பவரை சரி போதும். அன்பு சகோதரர், ஓகே, ரொம்ப நன்றி. அன்பு சகோதரமே, இங்கே இறைவன் சொல்வதெல்லாம், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு நமக்கு தீங்கு விளைவித்தாலும், தீமை செய்தாலும் நாம் அவனை தண்டிக்க வேண்டிய தேவை அல்ல, நாம் அந்த மனிதரை குற்றப்படுத்த வேண்டிய தேவை அல்ல. மாறாக எது நன்மையானது என்று படுகின்றதோ அந்த மனிதனுக்காக நாம் செய்ய முன்வர வேண்டும். அதையும் தாண்டி அந்த மனிதன் மனம் மாறி வாழ்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இயேசு அங்கே சொல்லி தருகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் நாம் அனைவரும் அறிவோம், மிக சிறந்த எளிமையான இரக்கமுள்ள அன்பு செய்கின்ற ஒரு மனிதர். இறைவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அவர் திருத்தந்தையாக மாற்றப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கின்றார். அவர் பயணம் செய்த இடங்களெல்லாம்
சிறைச்சாலைகள், ஏழைகள் வாழுகின்ற இடங்கள், நோயாளர்கள் வாழுகின்ற இடங்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற இடங்கள் என்று பல்வேறு மக்கள் துன்பப்படுகின்ற மக்களிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பயணம் செய்கின்ற ஒரு மனிதராக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னுமாக திருத்தந்தை பிரான்சிஸ் 2015ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி த ஹிந்து அந்த நாளிதழில் வெளிவந்த செய்தி, அவர் உலக அரங்கில் மன்னிப்பு கேட்கின்றார். ஏனென்றால் திருச்சபையானது பல்வேறு இடங்களில் சுயநலவாதிகளாக இருந்து கொண்டு மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்திருக்கின்றது. பல தருணங்களில் பல்வேறு மக்களை அநியாயமாக கொலை செய்திருக்கின்றது. எனவே இவை அனைத்திற்காக நான் இப்பொழுது மக்கள் முன்னிலையில் மன்னிப்பை கேட்கின்றேன் என்ற ஒரு செய்தியை வெளியிடுகின்றார். அன்பு சகோதரமே, திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற மனிதர், நான் உங்களை எங்களுடைய தவறான செயல்களுக்காக மன்னிக்கின்றேன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவனுடைய திரு அவையில் வாழ்கின்ற நாம் அனைவருமே எப்படிப்பட்ட மக்களாக, எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். அன்பு சகோதரமே, இன்னுமாக அன்னை தெரசா அழகாக சொல்லுவார்கள், வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் பாதி சுமைகள், நோய்கள் குறைய வேண்டுமா? வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இரண்டாவதாக, அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த பலசாலி நீதான். ஆனால் அன்பு சகோதரமே, தெளிவாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அன்பு செய்து ஒரு மனிதனை ஏமாற்றி விடவும் கூடாது, ஏமாந்து விடவும் கூடாது. ஆனால் அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த பலசாலி நீயாகத்தான் இருக்க முடியும் என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இறுதியாக அவர்கள் சொல்லுவார்கள், பிறரிடம் குற்றம் காண தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது. அன்பு சகோதரமே, நம்மோடு வாழுகின்ற மக்களிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் குற்றம் குறைகளை நாம் காண தொடங்கினோம் என்றால் நாம் அன்பு செய்வதற்கு ஒரு பொழுதுமே நேரம் இருக்காது என்பதைத்தான் அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய அகலம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை நம்முடைய திரு அவை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை வழியாக, செயல்பாடுகள் வழியாக சொல்லித் தருவதை நாம் விவிலியத்தில் தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். இன்னுமாக இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் எவ்வாறு அன்பு செய்வது, எவ்வாறு ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு ஒரு மனிதரை நாம் மன்னிப்பது என்று பார்க்கின்ற பொழுது குடும்பங்களில் பார்க்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் பெற்றோரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத, அன்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பெற்றோர்கள் தங்களுக்கு இருக்கின்ற வேலை பளுவின் காரணமாக, இன்னுமாக குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக பிள்ளைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அன்பு செய்யாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சமூகத்தில் நாம் பரவலாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரமே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்கின்ற பொழுது இன்றைய இரண்டாவது வாசகம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்று வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறை வார்த்தை 4. ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறை வார்த்தை 4 இவ்வாறு சொல்கின்றது, அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது. 5வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. 6வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். அன்பு சகோதரமே, உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நீங்கள் பெற்றோர் பிள்ளைகளாக இணைந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அன்பை புரிந்து கொள்ள முடியும்.
இன்னுமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். புனித மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தை 45 இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று. எவ்வாறு விண்ணக தந்தையினுடைய மக்கள் ஆக முடியும் என்று பார்த்தால், நீங்கள் அன்பை அடிப்படையாக கொண்டு அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நீங்கள் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவன் உங்களுக்கு தந்தையாக இருந்து உங்களை வழிநடத்துவார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசம் சொல்லி தருகின்றது. எனவே இறைவனுடைய பிள்ளைகளாக உடைய வாழ்க்கையை வாழ துவங்குகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் இதிலிருந்து வாசித்தாங்க, ஏசாயா புத்தகம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்கள் வாழ்ந்தார்கள். ஆம் அன்பு சகோதரமே, எனவே இறைவனுடைய பிள்ளைகள் என்றால் என்றுமே எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பார்கள், வாழ்வார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பங்கு சமூக வாழ்க்கையில் திருச்சட்டத்தை அதிகமாக அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். திருச்சட்டம் என்று சொல்வது இதோ பல்வேறு கோப்புகளையோ பல்வேறு சட்டங்களையோ நமக்கு சொல்லித் தருவதல்ல. வெறும் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் அதைத்தான் அடிக்கடி சொல்கின்றது, கடவுள் அன்பாக இருக்கின்றார். எனவே அன்பாக இருக்கின்ற கடவுளுக்கு பிள்ளைகளாக நாம் இருந்தால் என்றுமே அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வோம், வளர்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய வாழ்வு திரும்பலியில் நாம் நம்மை பக்தியோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறைவனுடைய திருப்பாதங்களில் எடுத்துச் சொல்லி மன்றாட்டுகளாக ஜெபிப்போம். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் அணைப்பின் மேன்மையை உணர்ந்து அன்பு பணி செய்து திரு அவையின் வளர்ச்சிக்காக உழைக்க வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். புனிதத்தின் இறைவா, அன்புக்காகவும் அமைதிக்காகவும் ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்பாதம் தருகிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தனிமையில் துணையாளராகவும் இருந்து பாதுகாப்புடனும் அன்புடனும் பராமரித்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். வழிநடத்தும் இறைவா, எங்கள் பங்கில், அன்பியங்களில், பங்கேற்பு அமைப்புகளில் நாங்கள் ஒன்று கூடுகின்ற போது ஒருவரை ஒருவர் மதித்து அன்புடன் செயல்படவும் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். இரக்கத்தின் இறைவா, ஒரு நாணயத்திற்கு இரு பக்கமும் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல இப்பங்கு குடும்ப மக்கள் ஒவ்வொருவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்தவர்களாக வாழவும் சமுதாயத்திற்கு முன்மாதிரியான குடும்பங்களாக வாழவும் வரம் வரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவாய். நன்றியின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நன்மைகள், நல்ல செயல்கள் நடைபெறும்போது இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக வாழவும்
நன்மைகள் நடைபெறாத போது தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்ற மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவாயம் வேண்டுதல் கேட்டருள் புரிவார். இறைவாயம் வேண்டுதலை கேட்டருள் புரிவார். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை எங்களுக்கு நாளும் உணர்த்தி வருகின்ற நல்ல தகப்பனே, இதோ இந்த குடும்ப விழாவில் எங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான நிகழ்வாம் அன்பை பற்றி நாங்கள் யோசிப்பதற்கு, அன்பை பற்றி சிந்திப்பதற்கு ஆண்டவர் அருள் கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 13:8 சொல்லும், அன்பு ஒருபோதும் அழியாது. இந்த உலகத்தில் நாம் சேமித்தவை அழிந்து போகும், நாம் உருவாக்கியவை அழிந்து போகும். ஆனால் கடவுள் படைத்த இந்த அன்பு மட்டும் ஒருபோதும் அழியாது என தூய பவுலடியார் வழியாக எங்களுக்கு உணர்த்திய அன்பறிவா, இந்த 3 எழுத்தாம் அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நிலையாக பெற்றுக்கொண்டு கடவுள் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பை அடுத்தவரிடம் நாங்கள் கண்டுகொள்கிறோம். அடுத்தவரிடம் காணக்கூடிய அன்பை பிறரோடு தொடர்ந்து பகிர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் கிறிஸ்து இந்த மண்ணிலை விட்டு சென்றார் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அன்பியங்களாக கூடுகின்ற போது, திருச்சமூகங்களாக கூடும்போது, இயக்கங்களாக கூடுகின்ற போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து நல்லதொரு வாழ்வை உருவாக்கி அமைத்து கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்களுடைய அன்பு செயல்களால் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரே இதோ பாரும் என அவர்களை ஒப்பு கொடுத்து வரும் ஜெபங்களோடு எங்களுடைய வாழ்வை நினைத்து விடாமல் ஆண்டவரே, எங்களுடைய அன்பு செயல்பாடுகளால் நாங்கள் ஒவ்வொருவரை தேற்ற, அதிலிருந்து திருச்சபையை கட்டியெழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் கூற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். காணிக்கை பவனி. சுவையும் உந்தன் புகழ் பாடும். ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வேன் விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபிப்போம்.
ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க இறைவா, இக்காணிக்கைகளோடு அன்புறவில் வளர எங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இக்காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் சாதனமாக நீர் மாற்றுவது போல் உமது அன்பை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் கருவியாய் எங்களையும் மாற்றும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்விற்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உழங்கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல் வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை என் மீதும் செலுத்தினார். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை பறைசாற்றி அக்களிப்புடன் இணைந்து பாடுவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர்
வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுழற்கு அளித்து கூறியது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பரிபாலகர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். இறைவா, பங்கு குடும்ப விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற எங்கள் தூய ஜான் போஸ்கோ இறை சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதியும். குறிப்பாக இன்று இந்த திருப்பலிக்கு கருத்துக்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற 2 குடும்பங்களை உமது திருப்பாத ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய இதய ஆவலை நிறைவேற்றி தருவீராக. ஒரு நாள் செலவு என்ற சிறப்பு நன்கொடை வழங்கி இறை வேண்டுதல் செய்கின்ற அந்த 9 குடும்பங்களையும் இயேசு இரட்சகரை நீர் சந்திப்பீராக.
பல்வேறு தேவைகளை முன்னிறுத்தி ஜெபிக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு துணையாக இருந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து தொடர்ந்து வாழ்விலே உயர்வை, முன்னேற்றத்தை, உடல் உள்ள நலனை, சமாதானத்தை வழங்குவீராக. இறைவா, இத்திருப்பலியை கொண்டாடி மகிழ்கின்ற பங்கு பேரவை, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இந்த 3 அமைப்பின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை எல்லா அருள் ஆசிரால் நிரப்பி தொடர்ந்து ஈடுபாட்டோடு இவர்கள் செயல்பட வேண்டிய ஆற்றலையும் குடும்பங்களுக்கு தேவையான நலன்களையும் வழங்குவீராக. உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இறந்துவோர் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உள்ளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் தோழமையில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தெய்வமே, உமக்காகும் ஆரத்தி. தெய்வமே, உமக்காகும் ஆரத்தி. மலராரத்தி, தீபாரத்தி, தூபாரத்தி. தெய்வமே, உனக்காகும் ஆரத்தி. மலராரத்தி, தீபாரத்தி, தூபாரத்தி. நிதம் காலை மலர்கின்ற மலரே, நுகர்வோரை மகிழ்விக்கும் மனமே, நிலையற்ற வாழ்வுக்கு சாட்சியே, நிறைவினை அருள்வாய் மலராரத்தி. தீமையினை எரிக்கின்ற நெருப்பே, இருளினை அழிக்கின்ற விளக்கே, இருளினை ஒழிக்கின்ற வாய்மையே, மெய்மையில் நடத்துவா தீபாரத்தி. நறுமணம் தருகின்ற தூபம், நாதனின் பூஜைக்கு உதவும், நலம் பல வழங்கும் நல் தேவன், பணிக்காக வருகின்ற தூபாரத்தி. என் தெய்வமே, உமக்காகும் ஆரத்தி. என் தெய்வமே, உமக்காகும் ஆரத்தி. மலராரத்தி, தீபாரத்தி, தூபாரத்தி. கடவுளை தந்தையின் அழைக்க
அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட் செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பெயர் பெற்றவர்கள். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி
இறைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது வழியில் உனது பயன், உனது வார்த்தை எனது உனது வாழ்க்கை எனது வழி தலைவா. உனது வாழ்க்கை எனது வழி தலைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. உனது உருவில் நாளும் வளர்ந்த இறைவா. உனது உருவில் நானும் கலந்த தலைவா. உனது உணர்வில் என்னை இளம், உனது உணர்வில் என்னை கரித்து, உனது நிழலில் வாழ செய்த தலைவா. என்னை காக்கும் மருடும் நீ, என்னை தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, எனில் வாழும் நேயம் நீ. என்னை ஆளும் தெய்வம் நீ, எனில் வாழும் நேயம் நீ. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. சுரங்களின் அலையிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளங்கனிந்த என் நன்றியினை சொல்லி பாடுங்களே. எந்தன் தேவனுக்கே, எந்தன் தேவனுக்கே, அன்பு தந்தையே இறைவா, தூய ஜான் போஸ்கோவின் பாதுகாவலில் வாழும் இப்பங்கு சமூக குடும்பங்களை இந்நாள் வரை பாதுகாப்புடன் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியினை சொல்லி பாடுங்களே. அன்பு தந்தையே இறைவா, இப்பங்கை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எம் பாசமிகு அருட்தந்தையை எங்களுக்கு பங்கு தந்தையாக தந்தமைக்காகவும், பங்கு தந்தையோடு இணைந்து பங்கின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நல்லதொரு பங்கு அர்ப்பணி பேரவினரை தந்தமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. வெள்ளிச்சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளங்கனிந்த என் நன்றியினை சொல்லி பாடுங்களே. அன்பு தந்தையே இறைவா, ஏழைகள் நலனில் அக்கறை கொண்டு ஏழைகளுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் ஆகிய செயல்பாடுகளை நல்ல அமைப்புகளை தந்தமைக்காக
இறைவா உமக்கு நன்றி. அந்த நல்ல தேவனுக்கே என் நன்றி கூறுங்களே, அந்த நல்ல தேவனுக்கே என் நன்றி கூறுங்களே. வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளகனிந்த என் நன்றியினை சொல்லி பாடுங்களே. வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளகனிந்த என் நன்றியினை சொல்லி பாடுங்களே. கருவிலே என்னை அறிந்தவன், கண்மணி போல வளர்ந்தவன், கருவினில் என்னை அறிந்தவன், கண்மணி போல வளர்ந்தவன். அறுவடை மிகுந்த பணியிலே அடியேன் என்னை அழைத்தவன், அறுவடை மிகுந்த பணியிலே அடியேன் என்னை அழைத்தவன். அருகிலிருந்து ஆற்றல் பொழிந்து நிறைய ஆனந்தம் தருபவன், அருகிலிருந்து ஆற்றல் பொழிந்து இறையானந்தம் தருபவன். அந்த நல்ல தேவனுக்கு என் நன்றியை கூறுங்களே, அந்த நல்ல தேவனுக்கே என் நன்றி கூறுங்களே. வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளகனிந்த என் நன்றியினை சொல்லி பாடுங்களே. இந்த தேவனுக்கே, இந்த தேவனுக்கே, எந்த தேவனுக்கே, எந்த தேவனுக்கே. அன்பிற்குரியோரே, மகிழ்ச்சியாக பங்கு குடும்ப விழாவின் 7வது நாளை சிறப்பித்து மகிழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியோரே, இன்று நம்முடைய விழா மகிழ்ச்சியிலே பங்கேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை சிரில் மெஸ்மின் அவர்கள் களியக்காவிளை பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிறர் நலனிலும் சமூக நலனிலும் அக்கறை கொண்டவர்கள். எனக்கு அவரோடு உடனிருந்த அனுபவத்தில் தெரியும். தனிப்பட்ட முறையிலே அந்த பங்கு சமூகத்தை சார்ந்த நலிந்த நிலையில் இருக்கின்ற நபர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைப்பது, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றவர்களுக்கு தேவையான சரியான வழிகாட்டுதலை நல்குவது, காப்பகங்களை அடையாளம் கண்டுபிடிப்பது, தொடர்ந்து அவருடைய நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்வை உத்தரவாதப்படுத்துவது என இயல்பாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மறை மாவட்ட கரிசனையும் கொண்டவர். மறை மாவட்டத்தில் நீதியும் உண்மையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக உறுதிப்படுத்தக்கூடியவர். எனவே நான் முதலிலே சொன்ன வார்த்தை, சமூக கரிசனை மிகவும் கொண்டவர் அருள் தந்தை சிரில் மெஸ்மின் அவர்கள். இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்து மிக அருமையாக, மிக பக்தியாக பாடல்களை, திருப்பலி ஜெபங்களை பாடல்களாக பாடி நாம் இறை அனுபவம் பெறுவதற்கு நமக்கு துணை நின்றிருக்கின்றார்கள். அருள் தந்தை சிரில் மெஸ்மின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். அருள் தந்தை அமல் பாக்கியபுரம் என்ற பங்கினுடைய இணை பங்கு தந்தை, நம்முடைய மறை மாவட்டத்தின் மிக இளமையான குரு, புதிய குரு. அந்த மறைவுரையில் ஒரு சீனியர் ஃபாதர் சொன்னது போல், நான் ஃபாதர் அமல் மக்கள் சொல்கிறாங்க சூப்பராக இருந்தேன்னு. ஒரு சீனியர் ஃபாதர் மறைவுரை வழங்கியது போல தொனியும் தெளிவும் கோர்வையும் சரளமாக வார்த்தைகளும் வந்து விழுந்து கொண்டே இருந்தன. அன்பை பற்றி மிக நேர்த்தியாக அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்பிலே சமூக கரிசனையை மிக தெளிவாக தந்தார்கள். விவிலியத்தில் இருந்து எடுத்து சொன்னார்கள், சமூக நிகழ்வுகளை சுட்டி காட்டினார்கள். இவ்வாறு உண்மையிலேயே அவர் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற வகையிலே மிக அருமையான மறையுரையை வழங்கி நாம் வாழ தூண்டியிருக்கின்றார்கள், அன்போடு வாழ தூண்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அருள் தந்தை அமல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும்.
அன்பிற்குரியோரே, இன்று வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் பங்கு பேரவை, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம். 3 அமைப்புகளும் மிக சிறப்பாக நேர்த்தியாக வழிபாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். வழிபாட்டு குறிப்புகளை தயாரித்தது, ஆலயம் சுத்தம் செய்தது என இந்த திருவிழாவிற்காக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை யாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள். காணிக்கை பவனியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். நெஞ்சார்ந்த நன்றியினை, பாராட்டினை இந்த 3 அமைப்பினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியவரை, தொடர்ந்து எளிமையான அதே நேரத்திலே சிறப்பான அன்பின் விருந்து நம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு 4 மணிக்கு போல் நான் வந்து பார்த்தேன். நல்ல கம மனம், அருமையான சோறு, கூட்டு, சாம்பார், ரசம் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணியாச்சு, அதனால் சொல்கிறேன். அனைவருமே இந்த இரவு விருந்து, அன்பின் விருந்திலும் பங்கேற்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உணவினை இன்று நமக்காக அன்பளிப்பு செய்பவர்கள் திரு ஆண்ட்ரோ மற்றும் திரு சேவியர் ராஜ் குடும்பத்தார். அவங்க தான் ஆட்கள் கொண்டு வந்து காய்கறியெல்லாம் வெட்டி ரொம்ப ஆர்வமாக மக்களுக்கு பகிர வேண்டும் என்ற நல்ல மனநிலையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திரு ஆண்ட்ரோ, திரு சேவியர் ராஜ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை பங்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அன்பு விருந்தில் மறக்காமல் பங்கேற்கணும், சரியா? நாளை பங்கு குடும்ப விழாவின் 8ஆம் நாள் சங்கம விழா என்று அழைக்கின்றோம். நம்முடைய தாய்ப்பங்கான அம்சி இறை மக்களும் இன்னும் ஒரு சகோதர கிளை சபையான ஊற்றுக்குழி இறை மக்களும் இணைந்து இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்றோம். அவர்களும் போதுமான அளவு தயாரிப்பை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளை தினத்திலே அவர்கள் வருவார்கள். எனவே நாளை தினத்தில் நீங்கள் எல்லாரும் வழக்கமாக வரதை விட நேரத்தை வரணும். எதுக்கு? வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்கிறதுக்கு. நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நாளை திருப்பலி முடிஞ்ச பிறகு கேட்பேன், எத்தனை பேரை வரவேற்றீங்க? நீ சும்மா 5 6ன்னு சொல்லி ஏமாற்ற முடியாது. பேர் கேட்பேன். சரி 5 பேர்னு சொன்னீங்களா, அந்த 5 பேருக்கு பேருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக நாளைக்கு அம்சியில் அல்ல ஊற்றுக்குழியில் உள்ளவங்களுடைய 5 பேருடைய பேரையாவது என்கிட்ட ஒப்புவிக்க. நான் வந்து கேட்பேன், நீங்கள் ஒழிச்சோன்னு ஓட முடியாது, சரியா? கண்டிப்பாக அவர்களை வரவேற்க வேண்டும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அந்த பக்கம் போய் அம்சி ஊற்றுக்குழி மக்கள் என்னை பார்க்கின்ற பொழுது ஃபாத்திமா நகர் மக்கள் உண்மையிலே நல்லா வரவேற்றாங்க, அடுத்த ஆண்டு இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதற்கு ஏற்றார் போல நீங்கள் அனைவரும் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஆலயம் சுத்தம் செய்தல், அன்பின் விருந்து இன்று நடைபெறுகின்ற அன்பின் விருந்திலே திரு வியாகப்பன் குடும்பத்தாரும் சேர்ந்து அதனை செய்திருக்கின்றார்கள். திரு வியாகப்பன் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை அம்சி மக்கள் வழிபாட்டை, அம்சி ஊற்றுக்குழி மக்கள் வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். அதே நேரத்திலே ஆலய சுத்தம் செய்தல், பீட அலங்காரம் செய்தல் இவற்றை நமது பங்கின் திரு வழிபாட்டு குழுவினர் பொறுப்பேற்று செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரோசிலி டீச்சர் ஓகே தானே? செய்திடலாம்ல? எல்லாரையும் தொடர்பு கொண்டு சிறப்பாக செய்திருங்க. ஆரத்தி மகா ஆரத்தி நாளை உண்டு. ஏற்கனவே நான் பயிற்சி வழங்கி இருக்கிறேன். அந்த தட்டுக்களை நம்முடைய குழுவினர், குறிப்பாக அஸ்மி, பிரதீஷா, சுபிக்ஷா மற்ற பிள்ளைகளும் சேர்ந்துடுங்க. அந்த ஆரத்தி தட்டுகளை 30 தட்டிற்கு குறையாமல் தயார் நிலையில் வைத்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவரே, 9ஆம் திருவிழா நாளை மறுநாள். மிக குறிப்பாக நமது பங்கை சார்ந்தவர்கள், பங்கிலிருந்து திருமணமாகி வெளியூர் சென்றவர்கள், அவர்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள், வீடுகளை சார்ந்தவர்கள் அழைக்க மறந்திருந்தால் தயவு செய்து அவர்களை அழைத்து அவர்கள் 9ஆம் நாள் திருப்பலியிலும் 10ஆம் நாள் திருப்பலியிலும் பங்கேற்பது போல் செய்ய உங்களை அனைவரையும் ஞாபகப்படுத்தி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய இந்த 10 நாள் திருவிழாவில் நாம் அதிகமாக சொல்லாத 2 வார்த்தைகள் வருகை பவனி, காணிக்கை பவனி. நம் முதல்ல நீளமாக திட்டமிட்டோம். பிறகு விழா எப்படி இருக்குமோ என்பதிலே விட்டு கடைசி நேரத்தில் துவங்கியதனால் இதுவரையிலும் நான் வருகை பவனி மற்றும் காணிக்கை பவனியை பற்றி அழுத்தி சொல்வதற்கான வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது. பரவாயில்லை. எனவே கடைசி நாள் 10ஆம் திருவிழா அனைவரும் ஒரு நாள் வருமானத்தை காணிக்கையாக கொடுத்து காணிக்கை பவனியிலே பங்கேற்க வேண்டுமென நினைவுபடுத்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருமே
ஒரு குடும்பத்தில் 5 பேர் உண்டுன்னு சொன்னால் 5 பேரும் காணிக்கை பவனியிலே பங்கேற்க வேண்டும். அதில் 5 பேரை சேர்ந்து ஒரு நாள் வருமானம் ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்துவது போல் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அனைவரும் மகிழ்ச்சியாக ஒரு நாள் வருமானத்தை கொடுத்து காணிக்கை பவனியிலே 10ஆம் திருநாள் காணிக்கை பவனியிலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவரே, அன்பு விருந்திற்காக அனைவருமே சிறப்பான நன்கொடை பொருளாகவோ காசாகவோ கொடுக்க வேண்டுமென மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். மாதவரி திருவிழா வரி பாக்கிகளை முடித்துவிட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக திருவிழா வரி நான் பொருளாளரிடம் விசாரித்த போது 37 குடும்பங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு நான் வீடு சந்திக்க சென்று எடுத்த அந்த பட்டியலின்படி 160 குடும்பங்கள் நாம், சரியா, 160 குடும்பங்கள். அதில் 37னா சரி 40ன்னு போடுவோம், 4ல் 1 தான் ஆச்சு. அப்போ மற்ற எல்லாருமே தயவு செய்து திருவிழா வரியினை செலுத்தி முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நம்ம 4 நாள் திருவிழாக்கு ஒலி 30,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 10 நாள் திருவிழா, அப்போ ஒலிக்கு எவ்வளோ ஆகும் என்று உங்களால் கற்பனை செய்து கொள்ள முடியும். எனவே செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. தயவு செய்து அனைவருமே திருவிழா வரி மாதவரியினை செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பாத்திமா நகர் மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் எங்கள் இருவர் சார்பாக குடும்ப விழா வாழ்த்துக்களை உரைத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். இறைவா, உமது அன்பின் விருந்தை உண்டு நிறைவேற்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி வேண்டுகின்றோம். தூய ஆவியின் அருளை பொழிந்து மேலான அன்பினால் எங்களில் புது வாழ்வு மலர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் தோழமையிலும் சென்று வாழுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. ஆமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். பாமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். நினைத்தது நடக்கும் உன்னருளாம், கேட்டது கிடைக்கும் உம் தயவா. அருள்வீர் வரங்கள் இறையருளாம், அடைவோம் உம்மருள் இறையருளாம். பாமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். பாமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும்
தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்.